நிதி பகிர்வில் பாரபட்சம் மிக சிறப்பாக எடுத்து சொன்னார். நிதி பகிர்வு என்றால் இந்தியா என்பது ஒரு நாடே கிடையாது. பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், பல மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் இந்தியா. இந்தியா என்பது ஒரு தனி நாடு கிடையாது. பல்வேறு மொழி பேசுகிற, பல்வேறு சடங்குகள் செய்கிற, பல்வேறு இனங்கள் வாழ்கிற ஒரு பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்தது இந்தியா. ஆனால் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய கொள்கை. அதுதான் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், நேரு அவர்கள் எல்லாம் உருவாக்கியது. அதனால்தான் இந்தியா இன்று மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்த நாடுகளே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் தமிழ்நாடு இந்தியாவிலே மிக சிறந்த ஒரு மாநிலமாக, அனைத்திலும் முன்னிலை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இட்ட உத்துதான்.